Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை காரப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்ட நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி, வெள்ளரிக்காய், அன்னாச்சி பழம், குளிர்பானங்களை மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துச் சென்றனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுமன். வணக்கம். கல நிலவரங்களை விளக்கலாம். வணக்கம். சென்னை பழைய மகாவீரம் சாலை காரப்பாக்கத்தில் அதிமுக சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் பழனிவேல் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கந்தன், இந்த பகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளருமான முன்னாள் எம்எல்ஏமான சிங்காரம் கலந்து கொண்டு அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார். தொடர்ந்து அந்த தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு தர்பூசணி, தேனி, பழம், வெள்ளரிக்காய், திராட்சை, சாத்துக்குடி, அன்னாச்சி பழம், இளநீர், ரோஸ் மில்க், மோர் மற்றும் குளிர்பானங்களை வாங்கினர். தொடர்ந்து தங்களுக்கு அதிக கூட்டம் இருந்ததால் தங்களுக்கு கிடைக்காது என பகுதி மக்கள் எண்ணி அங்கிருந்த பொதுமக்கள் தண்ணீர் பந்தலில் இருந்த பழங்களை போட்டி போட்டுக் கொண்டு மூட்டை மூட்டையாக கவரில் பார்சல் செய்து அள்ளி சென்ற அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதே தண்ணீர் பந்தலில் அங்கு ஏற்கனவே மாட்டியிருந்த பழங்களையும் பிடுங்கி எடுத்துக்கொண்டு அந்த பகுதி மக்கள் சென்றனர். பின்னர் தொடர்ந்து இளநீர் குலையை பறித்த பெண்கள் உனக்கா எனக்கா சண்டையிட்டு எடுத்து சென்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி சுமன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.